அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் சகோதரி காளி தேவி. காளி தேவி பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க ரொம்ப உக்கிரமான தெய்வம் அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப காளி தேவி அவங்களுடைய பதிவை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். காளி தேவி அப்படின்னாலே ரொம்ப உக்கிரமா இருப்பாங்க, அவங்க உக்கிரமான தெய்வம் அப்படின்னு பலரும் நினைக்கிறாங்க. ஆனா அது அப்படி இல்லைங்க. ஆதிபராசக்தியான அந்த பார்வதி தேவி துட்ட நிக்கிரகம் இஷ்ட பரிபாலனம் அப்படின்னு ஒரு கொள்கையினரா அவதாரம் பல எடுத்திருக்காங்க. அதுல ஒரு அவதாரம் தான் காளி அவதாரம்னு சொல்லப்படுது. அதாவது மகா காளி ரூபம் ஆதி பராசக்தியுடைய தாமச குண பிரதிபலிப்பு அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. புராணங்கள்னா என்ன? கதை தானே அப்படின்னு கூட ஒருத்தர் கேட்டிருந்தாருங்க. நிச்சயமா இல்லை. அதாவது மகாதேவர் அப்படின்னு சொல்லப்படுற சிவபெருமானுடைய இடப்பாதியை கொண்ட பராசக்தியின் காளி அவதாரம் குறிச்சுதான் மத்ஸ்ய புராணம், தேவி பாகவதம், கந்த புராணம் இதுல எல்லாம் குறிப்புகள் அங்கங்க இருக்கு. முன்பு ஒரு காலத்துல தாருக் அப்படிங்கிற ஒரு அரக்கன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் கடும் தவம் காரணமா பல வரங்களை அடைஞ்சிட்டான். அந்த பெற்ற வரங்களுடைய வலிமை காரணமா ரொம்ப அகந்தை, அந்த அகந்தையோட ஆட்டம் அப்படி போடுறான். தேவர்கள் முனிவர்கள் இவங்களெல்லாம் அவ்வளோ கஷ்டப்படுத்துறான். அவங்கிட்ட இருந்து தேவர் முனிவர்களை பாதுகாக்கிறதுக்கு தான் தேவி தரித்தா அவதார ரூபம் பார்த்தீங்கன்னா மகாகாளி ரூபம். அந்த ரூபம் பார்த்த உடனேயே பகைவர்களை அப்படி நடுங்க வைக்கக்கூடிய ரூபமா இருந்தது. ஆதி பராசக்தி ஆகிய பார்வதி தேவி சிவபெருமானுடைய உடலுக்குள்ள புகுந்து ஆழகால விஷத்தால அந்த கழுத்துல ஏற்பட்ட கருமை நிறத்தை எடுத்துட்டு உக்கரமான தோற்றத்தை அடைஞ்சு வெளியே வந்தாங்க. பார்த்த அனைவருக்கும் அப்படி நடுங்கினாங்க. அப்படி அவங்கள அறியாமையே நடுங்குறாங்க. பூத பிசாசோட படைகளோட அசுரனை எதிர்த்து உக்கரமா போர் செஞ்சு அந்த அரக்கனை அழிக்கிறாங்க. அவனை அழிச்சதுக்கு அப்புறம் கூட காளி தேவியுடைய கோபம், அந்த உக்கரம் தனியவே இல்லைங்க. அவருடைய அந்த தீ கனல் பறக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய கோப பார்வை இருந்துச்சு. அந்த கோப பார்வையினால உலக எல்லா இடத்துலையும் தீ பத்தி எரிய ஆரம்பிச்சது. அவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு இறைவன் ஒரு முறைய கையாளுறாரு. அதாவது குழந்தை மாதிரி படுத்துட்டு அழுகிறாரு. குழந்தை அழுகிற சத்தம் கேட்டோன்னே தேவி அப்படியே சாந்தமாயிட்டாங்க. உடனே கோபம் தணிஞ்ச நிலையில அப்படி என்ன ஆயிட்டாங்க? மயக்கம் போட்டாங்க. சிவன் தாண்டவம் ஆடுறாரு. மயக்க நிலையிலிருந்து விழித்து எழுந்த, அதாவது மயக்க நிலையிலிருந்து எழுந்த தேவியும் சிவன் கூட நடனம் ஆடுறாங்க. பூதம் பிசாசுகளும் சேர்ந்து என்ன செய்யுது? அந்த படைகளும் சேர்ந்து நடனம் ஆடுது. அதனால தேவி யோகினி அப்படிங்கிற ஒரு பெயரும் இவருக்கு கிடைச்சதுன்னு லிங்க புராணத்துல இருக்குது. இது இந்த தெய்வம் போருக்குரிய தெய்வங்கிறனால போர் தொழில தர்மமா கொண்ட சத்திரிய மக்கள் இந்த தேவிய வணங்கிட்டு வர்றாங்க. இதுல கல்கத்தா காளிங்கிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தெய்வம். அதனால நீங்களும் இந்த தேவியினுடைய அனுக்கிரகத்தை பெற நானும் பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.